ஒரு தாவரம் வளரும்னா சூரிய ஒளி தேவை, அது தேவையான தண்ணி தேவை. ஆனா இந்த எறும்பு புத்துக்குள்ள அது தேவைப்படாது. ஏன்னா இந்த பூஞ்சை காளான் இருக்குல்ல, அதுக்கு இருட்டு தான் தேவை அது வளர்றதுக்கு. அதனாலதான் எறும்பு புத்துக்குள்ள வளருது. இன்னொன்னு என்னன்னா, இது ஏசி மெக்கானிசம் மாதிரி ஒரு துளையிட்டு அதுக்கு தேவையான ஈரப்பதமும் சரியான வெப்பநிலையும் கிடைக்கிற மாதிரியான சிஸ்டத்தை இந்த எறும்புகள் உருவாக்கிறோம். அதனால என்ன நடக்கும்னா, கரெக்டா அந்த மேல இருந்து போகுதுல்ல காத்து, அது ஃபில்டர் ஆகி அந்த பூஞ்சை காளானுக்கு தேவையான காத்து கிடைக்கும். இப்போ ஒருவேளை அந்த எறும்பு புத்துக்குள்ள ஈரப்பதமே குறைஞ்சிருச்சு, பயங்கர வெயில் அடிக்குதுன்னா, அப்ப இந்த எறும்புகள் போய் தண்ணியை குடிக்கும். குடிச்சு சோசியல் ஸ்டமக் அப்படின்னு ஒரு வயிற்று பகுதி இருக்கு, அதுல அந்த தண்ணியை சேகரிச்சுட்டு அதை இந்த பூஞ்சை காளான்கள் மேல தெளிச்சு அதை வளர வைக்கும். ஸோ இப்படி எறும்புகளுக்கு எப்படி விவசாயம் பண்ணணும் அப்படின்னு தெரியும். அந்த விவசாயத்தின் போது ஏதாவது இடைஞ்சல் வந்தா அதை எப்படி எதிர்த்து போராடணும் அப்படின்றதும் எறும்புகளுக்கு தெரியும். அதை மொத்தத்துல பார்த்தா மனிதர்கள் கூட இந்த விவசாயத்துல செயற்கையா சில விஷயங்கள் பண்ணலாம். ஆனா எறும்புகள் இன்னைக்கு வரைக்குமே இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கு.